ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு டே மினி விளாக்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு டான்ஸ் மேக்கிங் விளாக் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திவ்யா வந்து இந்த மாரி சாரி கட்டி ஆடுறது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல வந்து டான்ஸ் பண்ணாங்க சாரி கட்டி. ஸோ அதே பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசி சொன்னதுனால, திவ்யா ஓகே நம்ம வந்து இந்த மார்கழி திங்களல்லவா அப்படின்ற ஒரு சாங் இருக்கு இல்லையா? அந்த சாங் தாங்க இப்போ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த காஸ்டியூம்ல இந்த சாங் ஆனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து 2 மணி நேரமா பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் காஸ்டியூம்லாம் போட்டு அவங்க வந்து ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதில ஒரு என்ன கொடுமை அப்படின்னாக்கா, இது வந்து ப்ராப்பர் கிளாசிக்கல்ல ஆடணும். ஆனா அவ்வளவா கிளாசிக்கல் வந்து திவ்யாவுக்கு வராது. இந்த செமி கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து அவளுக்கு ஆடி பழக்கம். எனக்குமே அதுதான் தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா? அதனால வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாங் ஆட ஆரம்பிச்சாங்க. சீரியஸா சொல்றேன், அந்த ஈவினிங் வைப்ல அந்த சாங்க வந்து அவங்க ஆடுறத நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அவ்ளோ அழகா இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல ப்ரோ நான் பார்க்கவே இல்ல அப்படின்னாக்கா, மறக்காம வேர்ல்டு வின் கப்பல் சேனல்ல பாருங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கௌசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செமி கிளாசிக்கல் ஆடுறா. அவளுக்கு வந்து சில விஷயங்கள் அவ்வளவா வரல. இருந்தாலுமே அவ ட்ரை பண்ணி நான் பெர்ஃபெக்ட்டா ஆடுவேன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அதுக்கேத்த மாரி திவ்யா பொறுமையா அவளுக்கு சொல்லிக் குடுத்த விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் 2 பேருமே ஆடுனத பார்த்து நெறைய என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஏன்னா 2 பேருமே ரொம்ப அழகா, நீட்டா பண்ணாங்க அந்த சாங். நான் வந்து ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இவங்க ஆடுறத பார்த்து காலு நிக்கவே இல்ல. நம்ம ஏன் சும்மா நிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இடத்துல கேமராவ செட் பண்ணிட்டு நானும் அவங்களோட சேர்ந்து நெறைய ஃபன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன வந்து கண்டுக்கவே இல்ல. அவங்க அவங்களோட இதுல ஃபோக்கஸ்ல கரெக்ட்டாவே இருந்தாங்க. ஆடுன ஆட்டத்துல கௌசிக்கு வந்து அந்த சாரி வந்து லைட்டா இதாயிடுச்சு. அத வந்து திவ்யா வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த சாங்க்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. நிஜமாவே அந்த ஈவினிங் வார்ம்ல அந்த சாங் எடுக்கும்போது எனக்கே ரொம்ப நிஜமாவே புடிச்சிருந்துச்சு. இத வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து பார்க்காதவங்க திரும்ப ஒரு வாட்டி போய் பாருங்க. ஃபுல் சாங்ல அழகா இருக்கும். பராசப்ப வா வான்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசி முடியல அவளுக்கு. இருந்தாலும் நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு வைராக்கியமா பண்ணிட்டா. ஓகே 2 பேரும் ஆடுன டயர்ட்ல கீழ வந்த உடனே அத எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டாங்க. ஓகே இந்த மினி விளாக் உங்களுக்கு புடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ் பை பை.